சிங்கையார் மீடியாவில் பயணித்துக் கொண்டிருக்கிற அன்பான நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நாம் இப்போது நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் துளசியாப்பட்டினம் வேதாரண்யத்திலிருந்து முத்துப்பேட்டை செல்லுகின்ற மார்க்கத்தில் துளசியாப்பட்டினம் என்கின்ற ஊரில் தற்போது நிற்கிறோம். இந்த இடம் ஔவையார் கோவில் என்று பெருமையோடு அழைக்கப்படுகின்ற ஔவையார் சந்நிதி இங்கே இருக்கிறது. நாம் கோயில்களை தேடி பல்வேறு மாநிலங்களுக்கு அலைகிறோம், பல்வேறு ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறோம். ஆனால் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் நமக்கு அருகாமையில் இருப்பது யாரும் அறிந்திடுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம்தான் இந்த ஔவையார் ஆலயம். அங்கே இருக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், துளசியாப்பட்டினம் என்பது ஒரு காலத்தில் துளசேந்திரபுரம் என்று பெயர் இருந்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால், துளசேந்திர ராஜா என்கின்ற மராட்டிய மன்னன், தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னன் இந்த பகுதியை ஆண்டதால் அவருடைய காலத்தில் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த ஆலயம். துளசேந்திரபுரம்தான் இன்றைக்கு துளசியாப்பட்டினம் என்று இருக்கிறது. இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்திலே ஔவையார் அவர்கள் வந்து வழிபட்டதாக வரலாறு இருக்கிறது. இந்த ஆலயத்தின் உள்ளே ஔவையாருக்கு ஒரு தனி மண்டபமும் இருக்கிறது. அற்புதமான கூம்பு வடிவ கோபுரங்கள் நிறைந்திருக்கிறது. சதுர வடிவிலான மிகப்பெரிய தூண்கள் இந்த ஆலயத்திலே நிறைந்திருக்கிறது. தற்போது இந்த ஆலயத்திலே மணிமண்டபம் அமைக்கின்ற பணியும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவில் இதற்கான துவக்க விழாவும் நடைபெற இருக்கிறது. இந்த கோவில் அருகாமையில் வளவனாறு என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆறு ஒன்று கடல் கொண்ட ஆறாக கடலோடு கடலாக கலக்கிறது. ஒருமுறை வரலாற்றில் ஒருமுறை ஔவையார் இந்த சிவனை வழிபடுவதற்காக இங்கே வந்து ஒரு கொல்லன் வீட்டில் தங்கும் பொழுது அப்பொழுது பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. பெருவெள்ளத்தை கண்ட அந்த கொல்லன் உடனடியாக, ஔவையே, நீங்கள் வேறு இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்னவுடன், ஔவையோ, பயப்படாதே கொல்லனே என்று சொல்லிவிட்டு பள்ளமும் வெள்ளமாகி வளவனூர் பேரூராகி கொல்லன் திடல் தவிர கொல் பெருங்கடலே என்று ஒரு பாடலை பாடுகிறார். வெள்ளம் கடலுக்குள் வாங்குகிறது. இந்த இடம் அந்த கொல்லனுடைய பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக இருந்த பகுதி வெள்ளங்கள் வடிந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம்தான் இந்த துளசியாப்பட்டினம் என்கின்ற இந்த பகுதி. முழுவதுமாக அற்புதமாக தென்னை மரங்களும் பனை மரங்களும் மாமரங்களும் நிறைந்திருக்கின்ற இந்த பகுதி. அற்புதமான இந்த ஆலயத்தை தரிசிப்போம். வாருங்கள். வணக்கம்.